முன்னாடி ஆபீஸ்னா ஆபீஸ் டைம், வீடுனா வீடு. இன்னைக்கு ஆபீஸ் வேலை மொத்தமும் லேப்டாப்ல இருக்கு. லேப்டாப் நம்முடைய தோள்கள்ல இருக்கு. எங்க போனாலும் இந்த ஆபீஸ் பிரஷரை தூக்கி கொண்டே சுமக்கிறோமே, இது துன்பம் இல்லையா? எந்திரங்களின் பெருக்கத்துக்கு முன்னால நிறைய அழகழகான தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. அப்ப லேண்ட்லைன் இருக்கும். போன் அடிச்சா யார் பேசுறாங்கன்னு தெரியாது. எடுத்து காதுல வச்சா நான் தான்ப்பா தாத்தா பேசுறேன்னு சொல்லுவாங்க. நான் தான் மாமா பேசுறேன், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு 24 மணி நேரமும் நம்ம கையில போன் இருக்கு. யார் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் யார்கிட்ட வேணும்னாலும் பேசலாம். ஆனா சொந்தங்களை சந்திச்சா அவங்க கேட்கிற முதல் கேள்வி, என்னப்பா ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறியே, அவ்வளோ பிஸியா இருக்கியான்னு. நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் டெக்னாலஜியையும் எந்திரங்களையும் மிக நுட்பமாக கையாளுகிறார்கள். ஆனால் மனிதர்களை கையாள தெரியல. என்னப்பா ஹால்ல பெரியப்பா வந்திருக்காங்க, ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கியன்னா, ஓ அவர் தான் பெரியப்பாவா அப்படின்னு கேட்கிறேன். என்ன பேசுறதுனே தெரியலமா, நான் என்னத்த பேசுறது, நீங்களே போய் பேசுங்கன்னு பிள்ளைகள் சொல்றேன். எந்திரங்களோடு அவர்கள் சிநேகிதமாகவும் மனிதர்களோடு அந்நியமாகவும் பழகி கொண்டிருக்கிறார்களே, இது துன்பம் இல்லையா?